வணக்கம் மாணவ தங்கங்களா, நலமா இருக்கீங்களா? 12th ஸ்டாண்டர்ட் கெமிஸ்ட்ரி பப்ளிக் எக்ஸாமுக்கு தயாராகிட்டு இருக்கோம். கொஸ்டின் நம்பர் 38 வந்து நிறைய பேர் சார் எப்படி சார் நான் அட்டன் பண்ணுறது, எனக்கு ரொம்ப அது கஷ்டமாக இருக்குது, எதுலேருந்து கேட்பாங்க அப்படின்னு நிறைய பேர் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. உங்களுக்கானது தான் இந்த வீடியோ. 2020லேருந்து 2025 வரை இருக்கக்கூடிய 10 பப்ளிக் கொஷின் பேப்பர்ஸில் கொஷின் நம்பர் 38 என்னெல்லாம் கேட்டிருக்காங்க, எய்தரார் எப்படியெல்லாம் வந்திருக்கு, எந்த யூனிட்லேருந்து கேட்டிருக்காங்க, அதனுடைய ஆன்சர் வந்து புக்கில் எந்த பேஜ் நம்பரில் இருக்குது அப்படின்ற எல்லா விஷயத்தையும் இந்த ஒரு வீடியோவில் கொடுத்துருக்கேன். இந்த வீடியோ நீங்கள் முழுசாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த 38உடைய எய்தரார் கொஸ்டின் எப்படி வருது, எப்படி கேட்குறாங்கன்ற ஒரு ஐடியா வரும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைண்ட் ஏபிசி அப்படி டைப்பில் இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ்க்கு எல்லாத்துக்குமே சார் வந்து ஆன்சர் போட்டிருக்கேன். ரியாக்ஷனுக்கு பேஜ் நம்பரும் போட்டிருக்கேன். இது நீங்கள் படிக்கும் பொழுது உங்களுக்கு இன்னும் ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதனால் ஸ்கிப் பண்ணால் முழுசாக பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் இந்த 10 பப்ளிக் கொஸ்டின் பேப்பர்ஸில் இருக்கக்கூடிய கம்பல்சரி 2 மார்க் 3 மார்க் அதையும் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணி அனலைஸ் பண்ணி வீடியோ போட்டிருக்கோம். அந்த வீடியோ லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கீழே இருக்குது, பார்க்காதவங்க பார்த்துக்கோங்க. வாங்க பார்க்கலாம். இப்போ நம்ம பார்க்கக்கூடியது மார்ச் 2025ல கேட்கப்பட்ட கேள்வி. 38A என்ன கேட்டிருக்காங்க பாருங்க. An organic compound A of molecular formula C7H6O undergoes Cannizzaro reaction. Compound A also react with chlorine in the presence of concentrated ferric chloride to give compound B. Compound A reacts with chlorine in the absence of catalyst to give compound C. Identify A, B, C with suitable reaction. இந்த கொஸ்டின் 5 மார்க் கொஸ்டின். நீங்கள் A ஆர் B C ஆர்னு சொல்கிறதுக்கு 3 மார்க்கு, அந்த சூட்டபிள் ரியாக்ஷன் 2 ரியாக்ஷன் எழுதுனீங்க அப்படின்னா அது ஒவ்வொன்றுக்கும் 1 மார்க்கு, 2 மார்க் மொத்தம் சேர்த்து 5 மார்க்கு. கன்னிசார ரியாக்ஷன் நடக்கணும் அப்படின்னா அது ஆல்ஃபா ஹைட்ரஜன் இல்லாத அல்டிகைல நடக்கும். நமக்கு மாலிகுலர் ஃபார்ம்லாம் கொடுத்துருக்காங்க. அதன்படி பார்த்தா நம்முடைய ஏ வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா பென்சால்டிகைடு. இந்த பென்சால்டிகைடில் குளோரினேஷன் நடக்க போகுது. ஒன்று பிரசன்ஸ் ஆஃப் கேட்டலிஸ்ட், அதாவது கான்சன்ட்ரேட்டட் ஃபெரிக் குளோரைடு இருக்கிறது. இன்னொன்று ஆப்சன்ஸ் ஆஃப் கேட்டலிஸ்ட், அதாவது வெறும் குளோரினை மட்டும் போட போகிறோம். இப்போ ஏ வந்து கேட்டலிஸ்ட் ப்ரெசன்ஸில் குளோரினேஷன் நடந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ப்ராடக்ட் பி வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா மெட்டா குளோரோ பென்சால்டிகைடு கிடைக்கும். அதுவே ஆப்சன்ஸ் ஆஃப் கேட்டலிஸ்டாக இருந்துச்சுன்னா நமக்கு கிடைக்கக்கூடிய அந்த ப்ராடக்ட் சி யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பென்சாயில் குளோரைடு கிடைக்கும். ஓகேவா? இந்த ரியாக்ஷன்ஸ் எழுதணும். அது மட்டும் இல்லாமல் ஏபிசி அதனுடைய நேமை கரெக்டாக அதை எழுதணும். உங்களுக்கு 5 மார்க் கிடைச்சிடும். இதுக்கு எய்தரார் கொஸ்டின் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பியில் என்ன கேட்டிருக்காங்க, ஃபர்ஸ்ட் கொஸ்டின் காம்போவாக கேட்டிருக்காங்க. ஹவு வில் யூ டிஸ்டிங்விஷ் பிட்வீன் நைட்ரோ அசி ஃபார்ம் ஆஃப் என்னது நைட்ரோ மீத்தேன். இந்த நைட்ரோ மீத்தேனுடைய அசி ஃபார்ம் நைட்ரோ ஃபார்ம் எழுதணும். இது வந்து நமக்கு தெரியும் யூனிட் 13ல் இருக்கக்கூடியது. அடுத்து வாட் ஆர் த டைப்ஸ் ஆஃப் ஆர்என்ஏ விச் ஆர் ஃபவுண்ட் இன் செல், இது யூனிட் 14ல் இருக்கக்கூடியது. ஓகேவா? இது ரெண்டுமே 3 மார்க் 2 மார்க்காக கேட்டிருக்காங்க. வாங்க நெக்ஸ்ட் கொஸ்டின் போய் பார்க்கலாம். நெக்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடிய கொஸ்டின் நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா ஜூன் 2024ல் வந்தது. அதாவது என்ன அப்படின்னா 38ல ஏ ஹவு வில் யூ டிஸ்டிங்விஷ் பிட்வீன் பிரைமரி செகண்டரி அண்ட் டெர்ஷியரி அமீன், இது யூனிட் 13லேருந்து கேட்கப்பட்டிருக்கு. இதுக்கு எய்தரார் கொஸ்டின் வந்து பார்த்தீங்க அப்படின்னா யூனிட் 15லேருந்து வந்திருக்கு. என்னன்னு பாருங்க, பியில் ஃபர்ஸ்ட் ஒன், ஏன்னா காம்போவாக தான் கேட்டிருக்காங்க. ரைட் எ நோட் ஆன் சிந்தட்டிக் டிடர்ஜென்ட் ட்ரா த ஸ்ட்ரக்சர். அதாவது இது ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா பேஜ் நம்பர் 285ல் இருக்குது. முதல் டெஃபினேஷன் கொடுத்துருப்பாங்க, கீழே அந்த 3 ஸ்ட்ரக்சரை வரைஞ்சிருப்பாங்க, பார்த்துக்கோங்க. புரிஞ்சா தங்கங்களா? ஸோ இந்த 2024 ஜூனில் வந்து பார்த்தீங்கன்னா 38ல் ஒரு கொஸ்டினும் 13 லெசனில் இருந்தும், இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா 15th லெசன் இருந்தும் கேட்டிருக்காங்க. அடுத்து வாங்க மார்ச் 2024 பார்ப்போம். இதில் 38ல் ஏ வந்து பார்த்தீங்கன்னா ஹவு அசிடிக் ஆசிட் இஸ் ப்ரிப்பேர்டு ஃப்ரம் கிரிக்னார் ரியேஜென்ட். இந்த ரியாக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா பேஜ் நம்பர் 170ல் இருக்குது, யூனிட் 12ல் கேட்டிருக்காங்க. ஓகேவா? இதில் காம்போவாக யார் வந்திருக்காங்க பார்த்தீங்கன்னா வாட் ஆர் பயோடிகிரேடபிள் பாலிமர் கிவ் எக்ஸாம்பிள்ஸ், இது யூனிட் 15லேருந்து கேட்டிருக்காங்க. ஸோ ஒவ்வொரு முறையும் மாறி மாறி வருது காம்போ, நல்லா தெரிஞ்சுக்கோங்க. இப்படி தான் டைப்பில் வரும்னு சொல்ல முடியாது நம்ம. இதுக்கு எய்தரார் வந்து என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள், ஒரு ஃபைண்ட் ஏபிசிடிஇ, அதாவது 5மே கண்டுபிடிக்க மாதிரி கொடுத்துருக்காங்க. அது ஒவ்வொன்றுக்கும் ஒரு மார்க் கிடைக்கும். வாங்க பார்க்கலாம். An organic compound A of molecular formula C2H4O reacts with zinc, mercury and concentrated hydrochloric acid to give compound B, which reacts with nitric acid forming compound C, அது major product, and compound D. Compound C reacts with concentrated HCl to give compound E. அந்த compound E யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா
டேபிள் வினிகர் அண்டு ஹைட்ராக்சில் அமீன் ரெண்டை கொடுக்குது. ஐடென்டிஃபை ABCDE அண்ட் வித் சூட்டபிள் எக்ஸாம்பிள் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்த 5 பேரையும் நம்ம எழுதணும். அது மட்டும் இல்லாமல் அந்த ரியாக்ஷனும் கண்டிப்பாக எழுதணும். அந்த இப்போயே நமக்கு தெரிஞ்சிருச்சு யாருன்னு, ஏன்னா ப்ராக்கெட் எல்லாம் கொடுத்துருக்காங்க, டேபிள் வினிகர் கொடுத்துருக்காங்க. அப்போ யார் அது? அசிட்டிக் ஆசிட் தான். ஓகேவா? இப்போ வாங்க ரியாக்ஷனை பார்ப்போம். நம்ம கொடுத்த மாலிகுலர் ஃபார்முலா வந்து என்னதுமா? C2H4O. அதுபடி பார்த்தோம்னா A வந்து என்னன்னா அசிட்டால்டிகைட். இந்த அசிட்டால்டிகைட் ஜிங்க் அமால்கம் பிரசன்ஸ் ஆஃப் கான்ஸ்டன்ட் ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் ரியாக்ட் ஆகும்போது நமக்கு ஈத்தேனை கொடுக்குது. இது என்ன ரியாக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா கிளைமன்சன் ரியாக்ஷன். இது பேஜ் நம்பர் 160 இருக்குது, யூனிட் 12 இருக்குது. ஓகேவா? அடுத்து இந்த ஈத்தேனானது என்ன பண்ணுதுன்னா நைட்ரிக் ஆசிட் ரியாக்ட் ஆகும்போது CD ரெண்டை கொடுக்குது. C வந்து மேஜர் ப்ராடக்ட், D வந்து மைனராக இருக்கும். ஓகேவா? அப்படி வந்து பார்த்தீங்க அப்படின்னா நைட்ரோ ஈத்தேன் தான் C. அதே மாதிரி நைட்ரோ மீத்தேன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா D அப்படின்னு சொல்லணும் நம்ம. இது பேஜ் நம்பர் 200 இருக்குது, யூனிட் 13. நல்லா பாருங்கள், இந்த ஒரே கொஷின்குள்ளேயே ரியாக்ஷன்ஸ் எங்கெங்கே போகுது பாருங்கள். அந்த ஃபஸ்ட்டு AB வந்து பார்த்தீங்கன்னா யூனிட் 12 இருந்து கேட்கப்பட்டிருக்கு. அடுத்து வந்து பாருங்கள் இதில் அதுக்கடுத்து ரியாக்ஷன் கண்டினியூ ஆகுது. இது வந்து எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா யூனிட் 13 இருக்குன்றாங்க. அடுத்து கவனிங்க, இன்னும் அந்த மேஜர் ப்ராடக்டான C அதாவது நைட்ரோ ஈத்தேன் என்ன பண்ணுதுன்னா HCl ரியாக்ட் ஆகி ஈயை கொடுக்குது. தான் யார் நமக்கு? அசிட்டிக் ஆசிட்னு சொன்னேன். அதோட சேர்த்து ஹைட்ராக்சில் அமீன் வரும். ஓகேவா? ரைட். இதுவும் யூனிட் 13 பேஜ் நம்பர் 203 இருக்குது. அப்போ புரிஞ்சுக்க முடிஞ்சா உங்களுக்கு? இந்த புக் பேக்கில் டைரெக்டாக கேட்டால் நமக்கு ஈஸி தான். ஆனால் நீங்கள் ரியாக்ஷன், அந்த கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ், ப்ரிப்பரேஷன்ஸ் அதெல்லாம் எந்த அளவுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி படிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பார்த்தீங்கன்னா இந்த ஒரு கேள்வியில் 2 லெசன்லேருந்து கேட்டிருக்காங்க. நான் அதுக்காகத்தான் என்ன பண்ணேன் அப்படின்னா அந்த கொஸ்டின் பேப்பர்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து கம்பேர் பண்ணி காமிப்போம், எப்படி கேட்டிருக்காங்க உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஏன்னா நிறையா பேர் வந்து கமெண்ட் பண்ண லைவ் கிளாஸில், சார் அந்த 38 தான் எனக்கு நிறையா வந்து மிஸ்டேக் ஆகுது, அந்த ஒன்று ஃபுல்லாக 5 மார்க்கில் கேட்டுறாங்க ஃபைண்ட் ABCDEன்னு, இல்லை அப்படின்னா காம்போவாக கேட்டுறாங்க. அப்படி காம்போ வரும்போது எனக்கு ஒரு கொஸ்டின் தெரியுது, இன்னொரு கொஸ்டின் தெரிய மாட்டுது அப்படி நிறையா பேர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. அதுக்காகத்தான் பர்டிகுலராக இந்த வீடியோ உங்களுக்கு போடுறேன். இந்த வீடியோ வந்து முழுசாக பாருங்கள், நோட் பண்ணி வச்சு படிங்க, சரிங்களா? அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ண நினச்சிங்கன்னா சூப்பர் தேங்க்ஸும் பண்ணலாம். நம்ம சேனல் மெம்பர்ஷிப்புக்கு எலிஜிபிளாக இருக்குது. நீங்கள் ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி என்ன பண்ணணும்னா மெம்பராகவும் ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகே தாங்களா? இப்போ அடுத்து நெக்ஸ்ட் பார்க்கக்கூடிய கொஸ்டின் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜூன் 2023 கேட்கப்பட்டது. அதில் 38 A பாருங்கள், எக்ஸ்பிளைன் லூகாஸ் டெஸ்ட் டு டிஃபரன்ஷியேட் பிரைமரி, செகண்டரி அண்ட் டெர்ஷியரி ஆல்கஹால். பிரச்சனையே கிடையாது, யூனிட் 11 கேட்டிருக்காங்க. அப்படியே 5 மார்க் எழுதிட்டு போயிடலாம் நம்ம. இதுக்கு எதிராக கொஸ்டின் காம்போவாக கேட்டிருக்காங்க. பாருங்கள், யூனிட் 13 கொடுத்துருக்காங்க. ஸ்காட் அண்ட் பவுமன் ரியாக்ஷனும் அதே மாதிரி மஸ்டரி ஆயில் ரியாக்ஷனும். இது புக் பேக் தான் இந்த 2 கொஸ்டினுமே. ஒருவேளை அதை படிச்சிருந்தா ஈஸியாக அட்டன் பண்ண முடியும். இல்லை அப்படின்னா மேக்ஸிமம் யூனிட் 11 நல்லா படிச்சிருப்பீங்க, லூகாஸ் டெஸ்ட் எழுதி முடிச்சிடலாம். புரியுதா எப்படி கேட்டிருக்காங்க பார்த்தீங்களா? அது யூனிட் 11 வந்திருக்கு, யூனிட் 13 வந்திருக்கு. வாங்க நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்ம பார்க்கலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா மார்ச் 2023 38 Aல ஃபர்ஸ்ட் என்ன கேட்டிருக்காங்க பாருங்கள், ஹவு த மேலசைட் கிரீன் இஸ் ப்ரிப்பேர்டு ஃப்ரம் பென்சால்டிகைட். இது யூனிட் 12. இதுவே காம்போவாக தான் கேட்டிருக்காங்க. அப்புறம் அதிலே ரெண்டாவது பாருங்கள், ரைட் ஷார்ட் நோட் ஆன் ட்ரோப் நைட்ரைல் கண்டென்சேஷன் ரியாக்ஷன். வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், நோட் பண்ணிக்கோங்க. ஸோ ட்ரோப் நைட்ரில் கண்டென்சேஷன் பேஜ் நம்பர் 225 இருக்குது, யூனிட் 13 கேட்டிருக்காங்க. பாருங்கள், அந்த காம்போ கொஸ்டின்லேயே ஒன்று யூனிட் 12 வந்திருக்கு, இன்னொன்று யூனிட் 13 வந்திருக்கு. அப்போ நம்ம எந்த அளவுக்கு கான்சன்ட்ரேட் பண்ணி படிக்கணும், ஃபோக்கஸ்டாக படிக்கணும் பார்த்துக்கோங்க. இதுக்கு எதிராக கொஸ்டின் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபைண்ட் ABC தான் கொடுத்துருக்காங்க. காம்பவுண்ட் A ஆஃப் மாலிகுலர் ஃபார்முலா C6H6O gives purple coloration with neutral ferric chloride. Compound A reacts with ammonia to give compound B and it also react with zinc dust to give compound C. Identify the compound ABC and write டவுன் த ஈக்குவேஷன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது யூனிட் 11 இருந்து கேட்கப்பட்ட கொஸ்டின். மாலிகுலர் ஃபார்முலா வச்சு பார்க்கும்போதே நம்மளுடைய A வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா ஃபீனால். அது என்ன ஆகுது, நமக்கு அமோனியா ரியாக்ட் ஆகி பியை கொடுக்குது. அது யார்? அனிலின் வரும். நெக்ஸ்ட்டு அது A என்ன பண்ணுதுன்னா ஜிங்க் டஸ்ட் போடும்போது சியை கொடுக்குதுன்றாங்க. ஸோ ரெடியூஸ் ஆகி நமக்கு பென்சினை கொடுக்கும். அப்போ A ஃபீனால், B வந்து அனிலின், C பென்சின். இது எழுதுறதுக்கு 3 மார்க்கு, இந்த ரியாக்ஷன் எழுதுறதுக்கு 2 மார்க் உங்களுக்கு கிடைக்கும். ஓகேவா தங்கம்? வாங்க நம்ம நெக்ஸ்ட் கொஸ்டின் பேப்பரை பார்க்கலாம். நெக்ஸ்ட் ஜூலை 2022 கொஸ்டின் பேப்பர் தான் பார்க்க போகிறோம். 38 A வந்து காம்போவாக தான் கேட்டிருக்காங்க. அதில் ஃபர்ஸ்ட் ஒன், ரைட் 3 டெஸ்ட் ஃபார் த ஐடென்டிஃபிகேஷன் ஆஃப் கார்பாக்சிலிக் ஆசிட் குரூப். ரொம்ப ரொம்ப முக்கியம். இது யூனிட் 12 பேஜ் நம்பர் 177 இருக்குது. அதில் செகண்ட் கொஸ்டின் பாருங்கள், ரைட் நோட் ஆன் பென்சோயின் கண்டென்சேஷன். இது யூனிட் 12
பேஜ் நம்பர் 164ல் இருக்குது. புரிஞ்சா தங்கங்களா? இதுக்கு ஏதுவாக பாருங்க. பி என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. ரைட் எ நோட் ஆன் புரோமினேஷன் ஆஃப் அனிலின் மஸ்டர்ட் ஆயில் ரியாக்ஷன். மஸ்டர்ட் ஆயில் ரியாக்ஷன் ரொம்ப ரொம்ப முக்கியம். இதே 2வது டம் பார்க்குறோம் நம்ம. சரிங்களா? இது யூனிட் 30லேருந்து கேட்கப்பட்டிருக்கு. ஸோ அந்த கொஸ்டின் ரெண்டுமே யூனிட் 12, இந்த கொஸ்டின் ரெண்டுமே யூனிட் 13. பார்த்தீங்களா காம்போ எப்படி மாறுது பார்த்தீங்களா? ஒவ்வொரு வட்டம் மாறி மாறி வரும். அதனால் இப்படி தான் கேட்பான், நம்மளால் சொல்ல முடியாது. இதை ஃபுல்லாக நீங்கள் பாருங்கள், உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். சரியா? அடுத்து மே 2022 பார்ப்போம் வாங்க. 38ல் ஏ பாருங்க. எக்ஸ்பிளைன் த ரெடியூசிங் ஆக்ஷன் ஆஃப் ஃபார்மிக் ஆசிட் வித் எக்ஸாம்பிள். ரொம்ப ரொம்ப சிம்பிள். இது வந்து பார்த்தீங்கன்னா யூனிட் 12ல் பேஜ் நம்பர் 177ல் இருக்குது. இது புக் இன்சைட் கொஸ்டின். மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா இது 3 மார்க்கில் தான் வரும். ஆனால் மே 2022ல் இந்த 5 மார்க்காக கேட்டிருக்காங்க. ஸோ இது கிஃப்டட் கொஸ்டின், படித்து எழுதி பார்த்துக்கோங்க. இதுக்கு எதிராக கொஸ்டின் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரைட் எ நோட் ஆன் என்னது கார்பல் அமைன் ரியாக்ஷன் கேப்ரியல் தாலமைடு சிந்தசிஸ். இது ரெண்டுமே யூனிட் 13 தான். சார் பேஜ் நம்பர் கொடுத்துருக்கேன், போய் பாருங்கள். இந்த நேமிங் ரியாக்ஷன்ஸ் எல்லாமே சார் எக்ஸ்பிளைன் பண்ணி வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோ லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கீழே இருக்குது. நெக்ஸ்ட் பாருங்கள், செப்டம்பர் 2020 கொஸ்டின் பேப்பர் தான் பார்க்க போகிறோம். அதில் 38A பாருங்கள். டிஸ்கிரைப் அப்சார்ப்ஷன் தியரி ஆஃப் கேட்டலிசிஸ். பார்த்தீங்களா? இதுவரை நீங்கள் பார்த்தது எல்லாமே யூனிட் 11, 12, 13 அவங்களுக்குள்ளதாக இருந்துச்சு. இது யூனிட் 10லேருந்து கேட்கப்பட்டிருக்கு பாருங்கள். ஃபுல்லாக அப்படியே 5 மார்க் எழுதுனா பேஜ் நம்பர் 81ல் இருக்குது, வால்யூம் 2ல். இதுக்கு எதிராக என்ன கொடுத்துருக்காங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா பியில் நமக்கு ஃபைண்ட் ஏபிசி கொடுத்துருக்காங்க. வாங்க என்ன ரியாக்ஷன் பார்ப்போம். A compound A of molecular formula C2H3N on reduction with sodium amalgam in presence of ethanol gives B of molecular formula C2H7N which undergo carbamine test. இந்த B ஆனது carbamine test இன்வால்வ் ஆகுன்றாங்க. Compound B on reaction with nitrous acid give compound C of molecular formula C2H6O by liberating nitrogen. Identify A, B and C and write the reactions involved. பார்க்கலாமா? வாங்க. A என்னது? C2H3N. அப்படி பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்த A வந்து மெத்தில் சயனைடு. இது என்ன பண்ணுது? சோடியம் அமால்கம் பிரசன்ஸ் ஆஃப் எத்தனால் போடும்போது நமக்கு பிஏ கொடுக்குது, அதாவது எத்திலமின் கிடைக்குது. இது ரிடக்ஷன் ப்ராப்பர்ட்டி. இது பேஜ் நம்பர் 225ல் இருக்குது, வால்யூம் 2ல். ஓகேவா? அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த பி ஆனது என்ன பண்ணுதுன்னா நைட்ரஸ் ஆசிட் ரியாக்ட் ஆகி நமக்கு சிஏ கொடுக்குது. அப்போ என்ன ஆகுது பாருங்கள், எத்தில் ஆல்கஹால் கிடைக்குது, லிபரேஷன் ஆஃப் நைட்ரஜன் நடக்குது. இந்த ரியாக்ஷன் பேஜ் நம்பர் 215ல் இருக்குது. புரிஞ்ச தங்கங்களா? இது யூனிட் 30லேருந்து கேட்கப்பட்டிருக்கு. சரிங்களா? அடுத்து செப்டம்பர் 2020 கொஸ்டின் பேப்பரில் 38ல் ஏ என்ன கேட்டிருக்காங்க பாருங்கள். ரைட் த மெக்கானிசம் ஆஃப் ஆல்டால் கண்டென்சேஷன் ரியாக்ஷன். யூனிட் 12லேருந்து கேட்டிருக்காங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின். மெக்கானிசம் 2 தான் இருக்குது. ஒன்று ஆல்டால் கண்டென்சேஷன், இன்னொன்று கன்னிசாரோ ரியாக்ஷன். இது ரெண்டையுமே சார் டீட்டெயில் எக்ஸ்பிளைன் வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோ லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கீழே இருக்குது, பார்க்காதவங்க பார்த்துக்கோங்க. இது வந்து பேஜ் நம்பர் 161ல் இருக்குது. ஓகேவா? அடுத்தது எதிராக பாருங்க. இது கொஞ்சம் வேறு மாதிரி இருக்கும் பாருங்களேன். பி பாருங்கள். நேம் த ரெடியூசிங் ஏஜென்ட் யூஸ்டு இன் தி ரிடக்ஷன் ஆஃப் நைட்ரோபென்சின் டு த ஃபாலோயிங் காம்பவுண்ட். இந்த கொஸ்டின் யூனிட் 13லேருந்து கேட்டிருக்காங்க. நல்லா தெரிஞ்சுக்கோங்க. இந்த ரியாக்ஷனை முன்னே நம்ம என்ன பண்ணிருக்கோம்னா கம்பல்சரி 3 மார்க்லேயே நம்ம பார்த்துருக்கோம், 2 மார்க் 3 மார்க்லேயே நம்ம பார்த்துருக்கோம். அங்கே வந்து என்ன கொடுத்தாங்க அப்படின்னா ரியாக்ஷன்ஸ் கொடுத்துட்டு ஏபிசி யார் கண்டுபிடிக்க சொன்னாங்க, ஆரோ போட்டு. அப்படி கேட்காம என்ன பண்ணியிருக்காங்க பாருங்களேன். நேம் த ரெடியூசிங் ஏஜென்ட் யூஸ்டு இன் தி ரிடக்ஷன் ஆஃப் நைட்ரோபென்சின் டு தி ஃபாலோயிங் காம்பவுண்ட். ஸோ நைட்ரோபென்சின்லேருந்து அனிலினா மாற்றுறதுக்கு என்ன ரெடியூசிங் ஏஜென்ட் யூஸ் பண்ணுவேன், அதே மாதிரி ஃபினைல் ஹைட்ராக்சிலமைனா மாற்றுறதுக்கு என்ன பண்ணுவேன், நைட்ரஸோ பென்சினுக்கு என்ன ரெடியூசிங் ஏஜென்ட் யூஸ் பண்ணுவேன், அதான் கேட்டிருக்காங்க. நீங்கள் புக்கில் வால்யூம் 2ல் பேஜ் நம்பர் 203ல் பார்த்தீங்கன்னா அது எப்படி இருக்கும் உங்களுக்கு தெரியும். இருந்தாலும் ஆன்சர் இங்கே போட்டிருக்கேன். ஸோ அந்த நைட்ரோபென்சினை அனிலினா மாற்றுறதுக்கு ஸ்டானம் ப்ரெசன்ஸ் ஆஃப் HCl. அதே நைட்ரோபென்சினை வந்து ஃபினைல் ஹைட்ராக்சில் அமினா மாற்றுறதுக்கு ஜிங்க் ப்ரெசன்ஸ் ஆஃப் அமோனியம் குளோரைடு. அதே நைட்ரோபென்சினை நைட்ரோசோ பென்சினா மாற்றுறதுக்கு அயன் வாட்டர் ஸ்டீம் போட்டால் போதுமானது. இதை நாங்கள் புக்கில் போய் பாருங்கள், உங்களுக்கு எப்படி கேட்டிருக்காங்க. அப்போ இப்படிலாம் கேட்கலாம், அதுக்காகத்தான் அந்த கொஸ்டின் பேப்பர் உங்களுக்கு போகிறேன். ஓகேவா? ரைட். அடுத்து 2 அதுக்கு 3 மார்க் கொடுத்துருவாங்க. அது செகண்ட் கொஸ்டின் பாருங்கள். ரைட் மஸ்டர்ட் ஆயில் ரியாக்ஷன். பாருங்கள், இப்போயே நம்ம 3 வட்டம் பார்த்துட்டோம் இந்த மஸ்டர்ட் ஆயில் ரியாக்ஷன் ரிப்பீட் ஆகிருக்கதை. அப்போ எவ்வளோ இம்பார்ட்டன்ட் பார்த்து வச்சுக்கோங்க, படிக்காதவங்க கூட படித்து வச்சுக்கோங்க அதை. ஓகேவா? ரைட். மார்ச் 2020 என்ன கேட்டிருக்காங்க பார்ப்போம் வாங்க. 38ல் ஏ பாருங்கள். ஃபர்ஸ்ட் ஒன், வாட் இஸ் ஃபார்மலின், வாட் இஸ் இட்ஸ் யூசஸ். இது ரொம்ப ரொம்ப முக்கியம். இது வந்து பார்த்தீங்கன்னா யூனிட் 12லேருந்து கேட்டிருக்காங்க. பேஜ் நம்பர் 167ல் யூசஸில் இருக்கும். பாருங்கள் எப்படிலாம் கொஸ்டின் கேட்டிருக்காங்க பாருங்கள். அப்புறம் அதில் செகண்ட் கொஸ்டின் பாருங்கள். வாட் இஸ் கிளைகோசிடிக் லிங்கேஜ்.
பாருங்கள் யூனிட் 14லேருந்து கேட்கப்பட்டிருக்கு. பேஜ் நம்பர் 247 இருக்குது. இதுக்கு ஏதார் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்ப்போம் வாங்க. இதில் ஏதார் பி என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். வாட் இஸ் கோம்பர்க் ரியாக்ஷன் எக்ஸ்பிளைன். இது யூனிட் 30லேருந்து கேட்கப்பட்ட கொஸ்டின். பேஜ் நம்பர் 221 இருக்குது. இதோட சேர்த்து கேட்கப்பட்ட ஐடென்டிஃபை ஏபி. இதுக்கு 2 மார்க் கொஸ்டின். எப்பவுமே என்ன பண்ணுவாங்க, நமக்கு ரியாக்டன் கொடுத்துட்டு ப்ராடக்ட் பக்கம் கேட்பாங்க. இது மாற்றி கேட்டிருக்காங்க. எப்படி பாருங்கள், ப்ராடக்ட் தெரியும், ரியாக்டர் என்னன்னு கேட்டிருக்காங்க. பார்த்தீங்களா எப்படி கேட்டிருக்காங்க பார்த்தீங்களா. இது யூனிட் 13ல் பேஜ் நம்பர் 208ல் இந்த ரியாக்ஷன் இருக்குது, போய் பார்த்துக்கோங்க. ரியாக்ஷனை பாருங்கள் கீழே. அந்த ஏ ஆனது சோடியம் அமால்கம் பிரசன்ஸ் ஆஃப் எத்தனாலில் படும்போது நமக்கு எத்திலமைன் கிடைக்குதுன்றாங்க. அப்போ அந்த ஏ யார் அப்படின்னா ஈத்தேன் நைட்ரைல் அப்படின்றாங்க. அதே வந்து பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு என் மெத்தில் மீத்தமைனை கொடுக்குது. எப்போ சோடியம் அமால்கம் பிரசன்ஸ் ஆஃப் எத்தனாலில் ஒன்று கொடுக்குது அப்படின்னா அவர் யார் வந்து பார்த்தீங்கன்னா மெத்தில் ஐசோசயனைடு அப்படின்றாங்க. இந்த ரியாக்ஷன் ரொம்ப முக்கியம். நீங்கள் ஒரு வட்டம் புக்கில் போய் அந்த பேஜ் நம்பர் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகேவா. ஸோ ரெண்டுமே என்ன பண்ணுது அப்படின்னா நமக்கு ரியேஜென்ட்ஸ் ஒன்றா இருக்குது, ப்ராடக்ட் வேறு வருது. அப்போ என்னன்ற நமக்கு ஐடென்டிஃபை பண்ண தெரியணும்னா அந்த அளவுக்கு தெளிவாக நம்ம படிச்சிருக்கணும். ஓகேவா தங்கங்களா. கிட்டத்தட்ட 10 பப்ளிக் எக்ஸாம் கொஸ்டின் பேப்பர்ஸை ரெஃபர் பண்ணி தான் சார் இந்த வீடியோவை வித் ஆன்சரோடு கொடுத்துருக்கேன். அது மட்டும் இல்லாமல் இதனுடைய பிடிஎஃப் உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்க அப்படின்னா கீழே நம்முடைய கெமிஸ்ட்ரி வித் மோகன் வாட்ஸ்அப் சேனல் லிங்க் இருக்குது. அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா இந்த பிடிஎஃப் உங்களுக்கு கிடைக்கும். நம்ம சேனலுக்கு நீங்கள் கான்ட்ரிபியூஷன் பண்ண நினச்சிங்க அப்படின்னா சூப்பர் தேங்க்ஸும் பண்ணலாம். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தொடர்ந்து இருந்திருங்க மாணவ தங்கங்களா. நன்றி.